நாம் கண்களை மூடுவோம். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை ஒரு விசை அதிகமாய் அபிஷேகிக்கும்படி இந்த பெந்தேகொஸ்தே ஞாயிறு ஆராதனையில் ஆவியானவர் பலமாய் அசைவாடவும், ஆவியானவர் நம்மில் எதிர்பார்க்கிற மறுரூபங்கள் நமக்குள் உண்டாகவும் இந்த ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கும்படி ஆண்டவராய் எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆம் ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் மை வரவேற்கிறோம். இயேசுவே, நாங்கள் மை வரவேற்கிறோம். பிதாவே, நாங்கள் மை வரவேற்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, பெந்தேகொஸ்தே ஞாயிறு ஆராதனையிலும் உம்முடைய மகிமையான ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறதையும் ஆண்டவரே சபையின் நடுவில் உலாவுகிறதையும் அசைவாடுகிறதையும் நாங்கள் அனுபவிக்கும்படி, நாங்கள் உணரும்படி ஆண்டவரே கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படி இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த வருடத்தின் இந்த நிமிடம் வரையிலும் எங்களை ஆண்டவரே உம்முடைய கண்மணி போல பாதுகாத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதற்கு தேவையான கிருபைகளுக்காக, ஆண்டவரே நன்மைகளுக்காக, உம்முடைய உதவிக்காக, உம்முடைய ஒத்தாசைக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மையப்படும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் கரங்களில் எங்களை நாங்கள் கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய நாம மகிமைக்காக இந்த ஆராதனையிலே நீர் ஆண்டவரை ஆளுகை செய்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எல்லா மகிமையும் உமக்கு எடுத்துக் கொள்வீராக. எங்களை உம்முடைய செட்டை நிழலில் மறைத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைகளுக்காய் இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். யோர்தான் புரண்டு வந்தாலும் எண்ணற்ற பாரங்கள் நம் வாழ்வில் இருந்தாலும் எலியாவின் தேவன் நமக்கு உண்டு. என்னை நடக்காத கிருபைகள் இன்னும் தாங்கும் சம்புயமே, இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் சம்புயமே, இயேசுவின் நாமமே என்னை துதி செய்வார். யோர்தான் புரண்டு வருவோம், எண்ணற்ற பாடுகளோ, யோர்தான் புரண்டு வருவோம், எண்ணற்ற பாடுகளோ, எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில் என்னை
செய்வார். எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்னும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. உனக்கு ராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் நடக்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்னும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரி கண்ணி முன்னில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்னில் பதறாதே. கண்மணி போல் கருங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கருங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்னும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் புயம் என்று நம்மை தாங்கிக் கொள்ளும். அவரை தவிர நம்மை தாங்குவதற்கு ஏந்துவதற்கு ஒருவரும் இல்லை. அவர் நம்முடைய உயிராய் இருக்கிறவர், நமக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறவர். எந்த உயிரை கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி என்ற பாடலை அவர் சேர்ந்து பாடுவோம். அவர் செய்த நன்மைகளுக்காய் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. எல்லாரும் கைகளை தட்டி உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி. எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி. அவர் செய்திட்ட நன்மைகளுக்காக, அவர் செய்திட்ட நன்மைகளுக்காக வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி. எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி. பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த வாழ்வு தந்தார். பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த வாழ்வு தந்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காக, அவர் செய்திட்ட நன்மைகளுக்காக வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. அவர் செய்திட்ட நன்மைகளுக்காக, அவர் செய்திட்ட நன்மைகளுக்காக
வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. உயிரே கர்த்தரை துதி. எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. உயிரே கர்த்தரை துதி. எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. வியாதியின் நேரத்திலே பூரண சுகமளித்தார். வியாதியின் நேரத்திலே பூரண சுகமளித்தார். எந்தன் உயிரே கர்த்தரை துதி. எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி. எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. நன்மையாம் ஏவுகளை நாள்தோறும் உனக்கு தந்தார். நன்மையாம் ஈவுகளை நாள்தோறும் உனக்கு தந்தார். எந்தன் உயிரே கர்த்தரை துதி. எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி. எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. கர்த்தர் செய்த உபகாரங்கள் எண்ணி முடியாதவை. கர்த்தர் செய்த உபகாரங்கள் எண்ணி முடியாதவை. எந்தன் உயிரே கர்த்தரை துதி. எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி. எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. அவர் செய்திட்ட நன்மைகளுக்காக அவர் செய்திட்ட நன்மைகளுக்காக வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. ஆமென். வாழ்நாளெல்லாம் நாம் கர்த்தரை துதிப்போம். எக்காலத்திலும் அவர் நமக்கு துணையாய் இருக்கிறவர். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடப்போகிறோம். மண்ணின் வாழ்வு மாயையானது, மனிதன் காண்பது பொய்யானது, மாறிடாத இயேசு மாறாத அன்பு என்று நமக்கு உண்டு. எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. மண்ணின் வாழும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாயிடா நேச இயேசுவே, மாயிடா நேச இயேசுவே, மாறாத அன்பு என்று போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை
இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. அலைகள் மோதி எரி வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எரி வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அசையாய நம்பிக்கை, அசையாய நம்பிக்கை, நான் தூரம் எந்தன் இயேசு போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் கர்த்தனை என்றும் நடத்திடுவார். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. தேவ பயமே ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பயமே ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவ சாயலாய் மாறியே, தேவ சாயலாய் மாறியே தேவாதி தேவனை துதித்திடுவேன். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எந்த நிலைமையானாலும் நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீதாலா பாலர்னாபா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். எஜமானரே உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகா கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமானவர் அவருடைய நாமங்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். ஒப்பற்றவரே உம்மை துதிக்கிறோம். மேன்மை மிகுந்தவரே உம்மை துதிக்கிறோம். மாறாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பு
மீட்பருமாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தாயின் வயிற்றில் எங்களை வேறு பிரித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தார். நாங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்ய போறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ரிகமாலரா தூரரபா சந்தலரபா லபலபா. ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி சத்தமாக கர்த்தரை ஆராதனை பண்ணுவோம். ஹalleluya. எக்கால சத்தத்தை போலும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. ஹalleluya. வாயை விரிவாய்த்துற, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. ரீதா லபாலத தூரரத கமலரபலபா. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உயர்ந்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஒப்பற்றவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதான தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜீவனின் அதிபதியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஜீவாதிபதியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஆண்டவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல ஆண்டவரே ஹalleluya அதிகாரத்தை உடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ரட்சகரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கைகளை தட்டி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோம். கர்த்தாவே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், சர்வ வல்லவரே நீர் நல்லவர் ஐயா. ஓரி கமாலாரா பாலாரா சந்தலாரா பாலரதலாரா பாலபா. உம்முடைய பரலோகத்தின் வல்லமை இறங்குவதாக, பரலோகத்தின் வல்லமை இறங்குவதாக. தடைகளை கர்த்தர் மாற்றி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. ரீகமாலாரா சந்தலாரா பாலபா. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. மகிமைக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எஜமானரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெயபலமானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மனதார கர்த்தரை ஆராதிப்போம் தேவ பிள்ளையே. நமக்கு ஜீவன் கொடுத்த தேவ, சுகம் கொடுத்த தேவ ஆண்டவரே மனதார ஹalleluya ஆராதிப்போம். ஓரி கபாலபால பாலரதரபா சந்தலரபலபா. ஆபிரகாமின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி கபாலபாலபா. ஈசாக்கு விதைத்தான் ஆண்டவரே, அதை 100 மடங்காய் ஆசீர்வதித்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் பிரயாசங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மன விருப்பத்தை செய்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓரி கபாலரபா சந்தலரபா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் அரணானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமானவரே உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை திக்கற்றவளாய் விட்டேன் என்று சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ரீதா லபாலரபா சந்தலரபா லபலபா. இந்த காலை ஆண்டவரே கால வேளையில கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. கிருபை நிறைந்த தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னீரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தவுமானவரே உம்மை ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே உம்மை துதிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவருமானவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் கர்மலையே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கோட்டையே உம்மை துதிக்கிறோம். எங்கள் அரணை உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். முழு பலனோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உற்சாகத்தோடு கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரிபில் அரபல ரபஷந்தல் அரபல ரபா. யெகோவா ஈரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறதான கர்த்தர். ஆபிரகாம் சொன்னார் யெகோவா ஈரே. கர்த்தர்
எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்னைக்கு கர்த்தரை துதிப்போம். எங்களுக்கு நீங்க ஜீவன் கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கு நீ பலனை கொடுத்திருக்கீங்க, நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி கபாலபா, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கும். ஓ, உம்முடைய கரத்திலிருந்து எங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது ஆண்டவரே. ஓரி கபாலபால பௌரிபியோ, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. ரபாலாதா தௌலாதா கமலாதா பாலரபா, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் உயர்ந்த தேவன், உன்னதமான தேவன், ஒப்பற்ற தேவன், மாட்சிமை மிகுந்த தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி நீதால் அபாலரபா, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தார். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுக்கு கொடுப்பீரையா. ஓ, கொந்தளிப்பை மாற்றுகிற கர்த்தர், கொந்தளிப்பை மாற்றுகிற கர்த்தர். ரீகபால பாலர பால பாலபா, ஓரி கப காற்றை அமர்த்துகிற கர்த்தர். ஓரி நீரதால் அரிதி கமலர பாலபா, இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ரீசபாலர தலர பாலரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வல்லமை இந்த இடத்தில் இறங்குவதாக, ஒரு வல்லமை இந்த இடத்தில் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வல்லமை நிரப்புவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன உற்சாகத்தோடு ஜெபம் பண்ண ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. பாழாக்குதலும் சாபமும் இனி உனக்குள் இராது, பாழாக்குதலும் சாபமும் இனி உனக்குள் இராது. வார்த்தையை நிறைவேற்றுவீராக, வார்த்தையை நிறைவேற்றுவீராக. ரீதா லபாலா லபாலபா, இழந்து போனதை திருப்பி தருகிற கர்த்தர், இழந்து போனதை எங்களுக்காக திருப்பி கொடுக்கிறதான கர்த்தர். நீரபால் அரபால பௌஷத்தல ரபால பலபா. வல்லமுள்ளவரே மக ஸ்தோத்திரம், மகிமையானவரே மக ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே மக ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே மக ஸ்தோத்திரம். மனதார கர்த்தரை வாழ்த்துங்கள். உங்கள் பலவீனங்கள் உங்களை விட்டு மாறும். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ரதல ரபல பௌஷத்தல ரபலபா, அவருடைய பரிசுத்த அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ரபல பாலரபா ரபலபா. எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும், உங்களையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும், உங்களை பலப்படுத்த கர்த்தரால் முடியும். ரீஷலாரபால ரதல ரதரபா கபலபலபா, ரீகபலபலரபா ஷத்தலரபா. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொன்னீரப்பா. எங்களுடைய உள்ளங்கையை வரைந்திருக்கிறேன் ஆண்டவரே. ரீபிலபலபா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை, அந்த பாதையில் மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் ஆண்டவர் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னீரே. அந்த ஜீவன் ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. ஆண்டவர் அந்த ஜீவன் உண்டாவதாக. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். இயேசு என்ற நாமம் மதுரம் உள்ளது. இயேசு என்ற நாமம் எங்களை விடுதலையாக்க கூடியது. அந்த ஜீவன் இறங்குவதாக. சத்ருவின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்படுவதாக, சத்ருவின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்படுவதாக. Thank you Lord. ரீதா லபாலா பாலபா லபாலா பாலபா. அந்த வல்லமை எங்களுக்குள் இறங்கட்டும் என்று சொல்லுங்கள். அந்த வல்லமை எங்களுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். அவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓரிபி லபாலபா பௌதராதா கபலபலபா ரதலர பாலரபா சத்தலரபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சத்ருவின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்படட்டும், சத்ருவின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்படட்டும். ரிக்காலா பாலரா தலரபா ரக்கலா ரபாலரபா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓரதாலரதா கபலபலபா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஓரபால ரபாலரா தூரரபாலபா ரபாலரா பக்கபாலரா ஓரபாலரா தஷத்தை அவரதா கபிலரியு ரக்கபா பாபா பாபா பாபா. பேதுருவை கொண்டு பயன்படுத்துற தேவன், பேதுருவை பயன்படுத்துற தேவன். ஒண்ணுமில்லாத இருக்கிற எங்களை பயன்படுத்த உம்மால் முடியும் ஆண்டவரே. சபலரா பாலரா தூலரா ஷலரா பாலரா பாலபா. Thank you Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. ஆமென். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியில நிறைந்த அந்நிய பாஷை பேசி அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம்.
தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். சொல்லுங்கள், இயேசுவே நீ நல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. உன்னதமான தேவனே உமக்கு நன்றி, இருக்கிறவரே உமக்கு நன்றி. அவருடைய மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை துதியுங்கள். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி, ஆலோசனை கர்த்தாவே உமக்கு நன்றி, எங்கள் ரட்சகரே உமக்கு நன்றி, எங்கள் மீட்பரே உமக்கு நன்றி, இருக்கிறவரே உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், வாயை திறந்து சத்தமா சத்தமா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். வாய்களை திறந்து சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி மந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்வாவு ஒமேகாமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதியுங்கள், ஆராதியுங்கள், ஆராதியுங்கள். ரேகா பாலா தாரா பாலா தூரா பாலா ரக பாலா தூரா பாலா ரக பாலா தூரா பாலா ரேகா பாலா தூரா பாலா ரேகா பாலா தூரா பாலா. ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லி 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 கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரம தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், சொல்லுங்கள். ரீகா பாபா பாபா ரக்கா பாலா தூரா பாலா. கைகளை தட்டி, கைகளை தட்டி. அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆவியானவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி, நீ செய்த உபகாரங்களுக்காய் நன்றி, நீர் என் மேல் கிருபையாய் இருந்ததற்காய் நன்றி, என்னை நீர் வழி நடத்துவதற்காய் நன்றி, என்னை உடைய கரங்களினாலே ஏந்தி கொள்கிறதற்காய் நன்றி, நீதி வலகரத்தினாலே எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி, நன்றி. இதுவரை எங்களை நடத்தின எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிற எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி மந்து மாணவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்வா ஒமேகா மாணவரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 என்று சொல்லுங்கள். கேருபீன்கள் கேராபீன்கள் மத்தியில் ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், சொல்லுங்கள். ரீபா பாபா ரபா பாபா பாபா பா ரிகபாலா தூரபாலா சந்தலா ரிபா பாபா பாபா பா ரிகபாலா தூரபாலா ரிபா பா. சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மையப்படுத்துகிறான் சொல்லி இருக்கிறது. சோத்திரம் செய்யுங்கள், சோத்திரம் செலுத்துவோம், சோத்திரம் செய்வோம், சோத்திரம் செய்வோம். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி, சோத்திர பலி கர்த்தருக்கு ஏறெடுப்போம், ஏறெடுப்போம். ரிகா பாபா பா ரபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ சோத்திர. இந்த வேளையிலும் முடிந்தால் எழுந்து நின்று இந்த பாடலை மறுபடியும் நாம் பாட போகிறோம். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையா ஏற்றுவிடுவேனே. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். முடிந்தால் எழுந்து நில்லுங்கள். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையா ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையா ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையா ஏற்றிடுவேனே. மண்ணின் வாழ்வும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும்.
இயேசுவே மாறிடாதேசர் இயேசுவே மாறாத அன்பு என்று போதுமே காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே காலத்தும் எல்லாரும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலைஞரே வாழ்க்கையிலே அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலைஞரே வாழ்க்கையிலே அசையா என்ற நம்பிக்கை அசையா என்ற நம்பிக்கை நங்கூரம் என்ற இயேசு போதுமே காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார் கைவிடாமல் கருத்துடன் கைவிடாமல் கருத்துடன் காதென்னை என்றும் நடத்திடுவார் காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த இயேசு எனக்கு நல்லதாய் ஏற்றிடுவேனே காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் இந்த இயேசு எனக்கு நேரமெல்லாம் நீங்கி போகும் அவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் இந்த ஏக்கம் எல்லாம் தேங்கி போ யாவையும் துடைத்திடுவார் இந்த ஏக்கம் எல்லாம் நீங்கி போ யாவையும் துடைத்திடுவார் இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன் இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்று போதுமானவர் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்கள் அவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்கள் அவர் என்றென்று போதுமானவர் அவர் என்றுமே போதுமானவர் இயேசு என்றென்று போதுமானவர் இயேசு என்றென்று போதுமானவர் இயேசு என்றென்று போதுமானவர் எல்லாரும் கைகளை தட்டி ஆமென் இயேசு நமக்கு போதுங்க யாரு நமக்கு இருக்கிறார்களோ இல்லையோ
இயேசு நம்மோடு இருந்தால் நமக்கு போதுமானது. இயேசு நம்மோடு இருப்பது நமக்கு போதுமானது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கள், மகிமை செலுத்துங்கள். இயேசுவே, நீர் என்னோடு இருந்தால் போதும் ஆண்டவரே, வேறொன்றும் எனக்கு வேண்டாம். நீங்க என்னோடு இருக்கணும். நீங்க எனக்கு போதுமானவர், எனக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவர் நீங்க தான்ப்பா என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ரிக்கா பா 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 ரீதாரா கபாலா தூராபாலா ரிபா பா பா பா. ஆண்டவரே, ஓ உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், இந்த ஜனங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களோடு கூட வர வேண்டும், எங்களோடு இருக்க வேண்டும் என்று மோசே கேட்டது போல, உடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று கேட்டது போல நாமும் கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்க வேண்டும், உடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும், அதுதான் எங்களுக்கு வேண்டும், அதுதான் எங்களுக்கு போதுமானது என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்கள். ரேகா பாபா பாபா ராபா பாபா 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 ஓரியாண்டா ரகபாலா தூரபாலா ரிபா பாபா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். பாராக் செபோராளை பார்த்து சொல்கிறான், நீர் என்னோடு வருவீர் என்றால் இந்த யுத்தத்திற்கு நான் போகிறேன் என்று சொன்னான். ஆமென். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, தேவனுடைய மனுஷி தீர்க்கதரிசி எங்களோடு கூட வந்தால் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்கு சமானம் என்று எண்ணினார். அதே போல அவர் சொன்னார், நான் உன்னோடு வருகிறேன், ஆனா இந்த மேன்மை உனக்கு வராது. கர்த்தர் உன்னோடு கூட வர வேண்டும் என்று நீ அழைத்திருந்தால் மேன்மை உனக்கு வந்திருக்கும். ஆனால் நான் உன்னை போல சாதாரண மனுஷிதானே, நான் உன்னோடு வர வேண்டும் என்று வருகிறேன், ஆனா அதில் மேன்மை உனக்கு இல்லை என்று சொன்னாள் என்று பார்க்கிறோம். அந்த விடுப்பிலே யார் நம்மோடு இருந்தாலும் இல்லாட்டிலும் இயேசு இருந்தால் தான் மேன்மை நமக்கு உண்டுங்க, மேன்மை நமக்கு உண்டுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களோடு இருந்தால் மேன்மை உண்டு. யார் உங்களோடு இருக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. இயேசுவே, நீர் என்னோடு இருக்கணும், நீர் என்னோடு இருக்கணும், எங்களோடு இருக்கணும், அதுதான் எங்களுக்கு மேன்மையா இருக்கும், அதுதான் உனக்கு மேன்மையா இருக்கும். பாராக்கே, இது உனக்கு மேன்மையா இராது என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறினது. அந்த மேன்மை இன்னொரு பெண்ணுக்கு போனது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு மேன்மை, அவர் உனக்கு போதுமானவர். ரேகா பாபா பாபா ராபா பாபா பாபா ரீதா ரபாலா சந்தாலா ரிபா பாபா 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 ஓ ரிபா பாபா பாபா பாபா. ஆமென். உயிரான இயேசு, உயிரோடு கலந்தீர், உயிரேமை துதிப்பேர் என்ற அந்த ஆராதனை பாடலை பாடி நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அவர் வசனம் நமக்கு உணவாகும், அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா
ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்தானே நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உத்தியாகம் நினைத்து பார்க்கிறேன் என் உயிரே உம்மசனம் தியானிப்பேன் உம்மசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் உம்மசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் கைகளை வீழ்த்தி இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் அப்படியே கைகளை தட்டி ஆண்டவர் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ஆண்டவரே கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொன்னது போல அந்த மன மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இன்னும் அதிகமாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா இயேசுவே, சபை கர்த்தருடையது. இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. பாழாக்குதலும் ஆண்டவரே சாபமே இனி உனக்குள் இராது.
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எங்கள் வாக்கு சபைக்கு நீ கொடுத்திருக்கிறீர். கட்டாயமாக அதை நிறைவேற்ற நீ வல்லவராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் உள்ள தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீர். 25 வருடம் கழித்து சூழ்நிலைகள் மாறாக இருந்த போதிலும் கர்த்தர் அதை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அப்படியே எங்கள் சபைக்கும் எங்கள் விசுவாசிகளுக்கும் எங்களுக்கும் கொடுத்த ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கட்டாயமாக கர்த்தர் நிறைவேற்ற போறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்கினபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க நீர் உதவி செய்தபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதி நீங்கி இந்த இடத்திலிருந்து பிள்ளைகள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீர், ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இன்னும் மீதியான எங்கள் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. பேசுகிற மகனை வல்லமையினால் கர்த்தர் நிரப்புவீராக. மனித சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டாம் ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. மனித சாயலை நாங்கள் பார்க்க வேண்டும். மோசேயை ஆண்டவருடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு எப்படி மகிமை இருந்ததோ அதே மகிமையால் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவரை உணர்வுள்ள ஆண்டவரை செய்தியை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையும் எங்களை நீ அங்கீகரிப்பீராக. பலவிதமான சூழ்நிலையில் வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வேதனை நீங்கி பிள்ளைகள் கர்த்தாவை விடுதலை அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. விடுதலையின் ஆராதனையாக, ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலையின் ஆராதனையாக இந்த ஆராதனையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறீர், இன்னும் மாற்றப் போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவையின் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைக்கான நேரம். ஒரு பாடல் பாடும்போது நாம் காணிக்கை எப்போதும் போல படைத்து தேவனை மையப்படுத்துவோம். பரமாவுடைய மகள் பர்த்டே, அதுக்காக சாக்லேட் இருக்கிறது. நீங்கள் காணிக்கை போட்டு ஒவ்வொருவரும் ஒன்றொன்று எடுத்துக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். யாவரும் இந்த வேளையில் இந்த பாடலை பாடுவோம். காணிக்கைக்கான பாடல் எங்கே தேடுவேன். நான் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், நான் எங்கே தேடுவேன், என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன். உன்னத ராஜனே, ஆயன் உத்தம நேசரே, உம் மனத அன்பாலே என் உள்ளம் உருகுதே. ஆயன் உத்தம நேசரே, உம் உன்னத அன்பாலே என் உள்ளம் உருகுதே. உன்னத ராஜனே, ஆயன் உத்தம நேசரே, உன்னத அன்பாலே
என் உள்ளம் உருகுதே. எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவே. காலை தேடுவேன், நேசரை கண்டு மகிழ்வேன், கருத்தாய் பாடுவேன், நேசரின் காதல் நாடுவேன். காலை தேடுவேன், நேசரை கண்டு மகிழுவேன், கருத்தாய் பாடுவேன், நேசரின் காதல் நாடுவேன். காலை தேடுவேன், நேசரை கண்டு மகிழுவேன், கருத்தாய் பாடுவேன், நேசரின் காதலை நாடுவேன். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலும் பெந்தேகோஸ்து ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்ளவும் உம்மை தேடவும் உண்மையாய்மை தேடவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் உம்மை தேடுகிற நாங்கள் உம்மை கண்டுகொள்ளவும் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்கள் மேலே கிருபையா இருந்து அந்த ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை படைத்த காணிக்கைகளை உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். அவைகளை உம்முடைய கரங்களில் நீர் வாங்கி ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, சபையின் தேவைகள் சந்திக்கப்படவும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மீதம் இருக்கவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. இந்த பெந்தேகோஸ்தே ஆராதனையிலே ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற தேவ செய்தியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. அடிமை மறைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில அறிவிப்புகள். இன்று முழு உலகிலும் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நாளில் நம்முடைய தமிழ்நாடு சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் என்ற அந்த அமைப்பிலிருந்து இந்த நாளை நற்செய்தி அறிவிப்பு நாளாக அறிவித்திருக்கிறார்கள். அவரவர் திருச்சபைகளின் சுற்றிலும் ஜெப நடையும் கைப்பிரதிகளையும் கொடுக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். இந்த ஊழியங்கள் நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுவதிலும். இதற்காக உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் சபையில் எப்போதும் போல் நடைபெறுகிற ஜெபம் நடைபெறாது. அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து அதை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஞாயிறு ஆராதனையில் தேவனின் வல்லமையும் மகிமை வெளிப்படும்படி சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் ஜெபிக்கிறவர்கள்
நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் நாளை 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. வருகிற சனிக்கிழமை 6ஆம் கட்ட தேர்தலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவு பரலோகத்தின் தேவன் தீர்மானிக்கிற முடிவாய் காணப்படும்படி தொடர்ந்து நீங்கள் 5 நிமிடம் உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தரின் பெரிதான கிருபையினால் கால நிலை ஓரளவு நன்றாய் உள்ளது எனினும் தேவன் தொடர்ந்து குளிர்ச்சியான காலநிலைகளை தருவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை கேட்கிறோம். ஜூன் மாதம் பிள்ளைகள் கல்விக்காக அதிகமான தேவைகள் உள்ளது. ஆகவே எல்லா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய அந்த கல்வி தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும்படி நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வாரம் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களிலும் நம்முடைய கேம்ப் சைட்டில் வைத்து நம்முடைய தமிழ்நாடு சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் மூலமாக வாலிபர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. 3 நாட்கள் வருகிற புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்களும் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் செல்ல நீங்கள் விரும்பினால் அதற்கு முன்பதிவாக 200 ரூபாய் 3 நாட்களுக்கும் உணவுக்காக 200 ரூபாய் நீங்கள் முன்பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் போவதா இருந்தால் நீங்கள் இப்போதே அதை பிரதர் அருள் அவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தி அந்த முன் பணத்தை நீங்கள் பதிவு செய்வதற்கு நீங்கள் முன் வரவங்களை அன்போடு கேட்கிறோம். இதில் நம்முடைய ஆராதனை தேவ மனிதர்களாக வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்கள் மற்றும் கெர்சம் எடின்பர் அவர்கள் மற்றும் திலீப் தங்கராஜ் போன்ற தேவ மனிதர்கள் ஆராதனையும் செய்தியும் பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பிள்ளைகள் இதில் பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்துங்கள். 3 நாட்களும் அவர்கள் அங்கு தங்கியிருப்பதற்கான காரியங்கள் மற்ற விவரங்களை இடத்துல கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு பதிவு கட்டணமாக மதிய உணவுக்காக 200 ரூபாய் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்த வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முழு உலகத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை பெந்தெகொஸ்தே ஆராதனையாக முழு உலகிலும் எல்லா திருச்சபைகளிலும் ஆசரிக்கப்பட்டு வருகிறது. பழைய ஏற்பாட்டு கால சபையார் ஆசரித்த பண்டிகைகளில் ஒன்று இந்த பெந்தெகொஸ்தே பண்டிகை ஆகும். பெந்தெகொஸ்தே பண்டிகை என்பதற்கு வாரங்களின் பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு சபையார் ஆசரிக்கும்படி கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட பண்டிகைகளில் 3 பண்டிகைகள் விசேஷமானது. அவைகளை குறித்து பாகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். அந்த 3 பண்டிகைகளை குறித்து சொல்லி இருக்கிறது. அதை வாசியுங்கள். பாகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஒன்று, வாரங்களின் பண்டிகை மற்றொன்று, கூடார பண்டிகை ஆக வருஷந்தோறும் ஆசரிக்கும்படிக்கு அவருடைய பண்டிகைகளில் ஏராளமான பண்டிகைகள் உண்டு. அதில் முக்கியமான பண்டிகைகள் இந்த 3 பண்டிகைகள். அதில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்றால் பஸ்கா பண்டிகை, வாரங்களின் பண்டிகை என்றால் பெந்தெகொஸ்தே பண்டிகை, இன்னொன்று கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளிலும் ஆண் மக்கள் எல்லாரும் தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில்
அவர் சன்னதி முன் வந்திருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 17 வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோட வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக 16 வசனத்தின் பின்பகுதி வாசிக்க. உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அவர் சந்நிதி முன் வர வேண்டும். அப்படியானால் இந்த 3 பண்டிகை காலங்களிலும் ஆண்கள் யாவரும் அங்கே தேவ சந்நிதியில் காணப்பட வேண்டும். எப்படி அவர்கள் வர வேண்டும்? 17 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையாய் வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வரணுமா? புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு சபை கூடுதலை குறித்து ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்? அந்த 3 நாட்கள் மட்டுமல்ல, வாரந்தோறும் நாம் சபை கூடி வர வேண்டும் என்று எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையில் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் பெரிய மாற்றம் உண்டு. இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? வாரந்தோறும் நாம் சபையாய் கூடி வர வேண்டும். சிலர் விட்டு விடுகிறது போல அந்த எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். சிலர் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று அங்கு சொல்லப்பட்டது. அப்படியானால் சபை கூடுதலை நாம் ஒருபோதும் விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, சபை கூடி வரும்போது புதிய ஏற்பாட்டு சபையில் ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் இந்த ஆராதனையில் பங்கு பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:34 வசனத்தில் சபை கூடுதலில் சிறிகள் காணப்பட்டதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சிறிகளும் சபை கூடுதலில் வர வேண்டும். மத்தேயு 19 14-15 வசனத்தில் சிறு பிள்ளைகள் இடத்திற்கு வருவதற்கு இடங்கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப சிறு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். யோவான் 6 கலிலேயா கடற்கரையில் அக்கறையில் இயேசு மலையில் சீசரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அந்த திரளான ஜனங்களை கண்டபோது இயேசு பிலிப்பை பார்த்து, இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று கேட்டபோது, அந்த யோவான் 6:7 பிலிப்பு இயேசுவை பார்த்து சொல்கிறார், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் கூட சாப்பிட கொடுக்க வேண்டுமானாலும் 200 பணத்திற்கு அப்பங்கள் வாங்க வேண்டியது இருக்குமே, அதுவும் போதாதே என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். பிலிப்புவும் இயேசுவும் பேசிக் கொண்டிருப்பதை பேதுருடைய சகோதரனாக அந்திரேயா கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் உடனே சொல்றான், அந்த 8 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவனை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு வாலிபன் இருக்கிறான், ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆண்கள் மட்டுமல்ல, வருஷத்தில் 3 தரம் மட்டுமல்ல, வாரந்தோறும் நாம் சபையாய் கூடி வர வேண்டும். அல்லேலூயா. வாரந்தோறும் குடும்பமா வரணும். ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாரும் ஆராதனைக்கு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, எப்படி வர வேண்டும்? வெறுங்கையாய் வரக்கூடாது. எப்படி வரக்கூடாது? வெறுங்கையாய் கூடக்கூடாது. முதலாவது, ஒவ்வொரும் வரும்போது கையிலே தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாமத்தோடு வர வேண்டும். அல்லேலூயா. இப்ப 2வது வெறுங்கை வேற சொல்றேன். ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய கையிலே வேதாகம் இருக்க வேண்டும். ஆலயத்துக்குள்ள நுழையும் போது வேதாமம் தான் கையில் இருக்கணுமே ஒழிய செல்போன் கையில் இருக்கக்கூடாது. செல்போன் இருந்தால் ஆலயத்துக்கு வெளியே வரும்போதே அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், அல்ல சைலன்ட்ல போட்டுடணும். ஏதாவது ஒரு முக்கியமான அவசரமான ஒரு காரியம் இருக்கு, அதன் மத்தியில் இங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறது என்றால் அதை வைப்ரேட்ல போட்டுரும். அதை பார்த்து அது சவுண்ட் வெளியே வரக்கூடாது. தேவையானால் மாத்திரம், இல்லை என்றால் அதை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு உள்ள வரணும். வேதம் மாத்திரம் கையில் இருக்கணும். அநேகர் பைபிள்
என்னுடைய செல்போன்ல இருக்கிறதுனால செல்போனை கொண்டு வரணும்னு சொல்லி செல்போனை வீசி வீசி நடக்கிறோம். அப்படி இல்லை, நாம் வெறுங்கையா வரக்கூடாது. கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிற வேதாம் கையில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இப்போ நவீனமான உலகில் போதகர்கள் கூட திருமண நிகழ்ச்சிகளில பைபிள் கையில் வைக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்தா ஒன்று செல்போனை ஓபன் பண்ணி அதில் பைபிளை எடுத்து அதிலிருந்து என்ன ரீட் பண்றாங்க. ஒரு சாங் பாடணும்னு சொன்னா உடனே பைபிளை அந்த செல்போனை எடுக்கிறாங்க. அது பரவாயில்ல, ஆனா வேதாகமம் நம் கையில எப்போதும் இருக்கணும். அல்லையா, வெறுங்கையா வரக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது ஒவ்வொரு கையிலும் வேதாமம் இருக்கணும். வருகிற சிறு பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகம் இருக்கணும். வாலிபர் கையில வேதாமம் இருக்கணும். ஆண்கள் கையில வேதாமம் இருக்கணும். பெண்கள் கையில வேதாமம் இருக்கணும். வெளியே வரும்போதே கையில் இருக்கிற செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் படித்து உள்ளே வந்து உட்காரணும். அது மாத்திரமல்ல, கையில என்ன வேத புத்தகம் ஏது இருக்கணும். வேத வசனத்தை செய்தி தேவ செய்தி கொடுக்கும் போது வேத வசனத்தை வாசிக்க சொல்லும் போது அந்த புஸ்தகத்தை மூடி வைத்திருக்க கூடாது. உடனே நீங்க பரட்டணும். எங்க இருக்குன்னு ஒரு வாசிப்பார், ஆனால் உங்கள் மனதுல நீங்களும் வாசிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. வெறுங்கையா வராதுங்க. அநேகர் இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு காலத்துல கிராமங்களில் பார்க்கிறோம், ஊர்களில் பார்க்கிறோம், எத்தனை பேர் கையிலும் வேதாம் கையில் இருக்கும். எங்க போறாங்கன்னா கையில வேதாமும் பாட்டு புஸ்தகமெல்லாம் இருக்கும். இவன் பாட்டு புஸ்தகத்துக்கு வெயிட் கொடுக்கல, ஏன்னா எல்லாம் டிவியில போட்டுரும். அதிக வெயிட் நீங்க சுமக்க வேண்டாம். இவ்வளவு பெரிய வேதாம் கூட உங்களுக்கு வேண்டாங்க. கையடக்கமான வேதாமெல்லாம் இருக்குது. அது உங்கள் பிள்ளைகளும் கொண்டு வரணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குழந்தை சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் வேதத்தை வாசிக்க தெரிந்தால் உடனே அவங்க பைபிள் வசனம் சொல்லும் போது உடனே அவர்கள் பைபிளை பரட்டணும். வாலிபர் சிறுவர் பள்ளி சண்டே ஸ்கூல் நடக்குது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த வசனத்தை அவர்கள் பரட்டணும். இப்படி அவர்களை இங்க பழக்கி வைக்கணும். வெறுங்கையா வரக்கூடாது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் சபைக்கு வரும்போது வெறுங்கையா வரக்கூடாது. கையில வேதத்தோடு வர வேண்டும். அதை வேதத்தில் சும்மா வைத்திருக்கூடாது. வேத வசனங்களை வாசிக்க சொல்லும்போது உடனே பரட்டணும். பரட்டி அதை வாசிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இப்படி கையில வேதாம் இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்பதற்கு அடையாளம் ஏதானம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்பதற்கு அடையாளமா என்னன்னா என்ன இருக்கும்? கையில வேதாம் இருக்கும். விவாகம் 17ஆம் அதிகாரம் 15, 18 அடுத்து 18 20 வசனம் வரையிலும் இங்க சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு ராஜாவும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற என்பதற்கு அவன் பயந்திருப்பதற்கு அவன் நியாயப்பிரமாணத்தை ஒரு பிரதியை எழுதி வைத்துக் கொள்ளணும், கையில வைத்து சொல்லி இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. அவன் தன் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதற்கு அடையாளமா அவன் கையில வேதாமம் இருக்கணும். ராஜா கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதற்கு அடையாளம் என்ன? அவன் நியாயப்பிரமாண பிரதி ஒண்ணு கையில வச்சிருப்பான். அல்லேலூயா. சும்மா வைக்க மாட்டான், தினந்தோறும் அதை வாசிக்கணும். அது மூலமா அவன் மேட்டிமை அடைய மாட்டான். அவனுக்குள்ள எந்த மேட்டியும் வராது. அவன் கர்த்தருக்கு பயந்திருப்பான் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படும் என்பதற்கு அடையாளம் அது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிங்க. அதை கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஜீவனுள்ள நாளெல்லாம் கையில அந்த கைப்பிரதி வைத்திருந்து அதை வாசித்தால் இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் அவனும் அவன் பிள்ளைகளும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அவர்கள் தலைமுறையாய் நீடித்து வாழ்வார்கள். அல்லேலூயா. நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நீடித்து வாழணுமா? விசுவாசிகள் நடுவில் நீங்கள் வசிக்கும் பகுதியில் நீங்கள் வாழும் மக்கள் மத்தியில நீங்கள் வாழும் எந்த இடத்திலும் நீங்கள் நீடித்து வாழணும்னா இந்த கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதாமத்தை கையில் வைத்துக் கொண்டு அழைத்து வரணும். அதை கையில் வைத்திருப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை வாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை அதுக்கு அடையாளமா இருக்கிறது. அதை வாசிக்கும் போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைமுறையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீடித்து வாழ்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வெறுங்கையாய் நாம் வருவது மாத்திரமல்ல, நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் உபாகம் 16ஆம் அதிகாரம்
17 இந்த வெறுங்கைக்கு இன்னொரு காரியம் சொல்லி இருக்கிறது. வெறுங்கையா வராமல் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவரவர் தகுதிக்கு ஏற்ப காணிக்கை கொண்டு வரணுமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். தன் தகுதிக்கு தக்கபடி காணிக்கை கொண்டு வரணும். அது கொண்டு வரீங்களோ வரலீங்க, இதை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அதை கொண்டு வந்து அது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஏன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசபாகங்களையும் உன் காணிக்கைகளையும் கொண்டு வா. அது மூலமா என்ன சோதித்து பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா சோதித்து பார்ன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி? நீ உன்னுடைய தசபாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து பண்டசாலை வந்து கொடு. அப்படி போடும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேன் அதனால சோதித்து பார்ன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே சொல்லி இருக்கிறது வெறுங்கையா வராமல் அவரவர் தகுதிக்கு தக்கதாக அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக தகுதிக்கு தக்கதாக காணிக்கப்படணுமா? லூக்கா 21 இயேசு தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் ஏறிட்டு பார்க்கிறார். எங்க பார்க்கிறார்? காணிக்க போடுறதை பார்த்தாராம். அங்க எல்லாரும் காணிக்க போட்டாங்க. ஐஸ்வர்யவான்களும் காணிக்க போட்டார்கள், ஏழைகளும் காணிக்க போட்டார்கள். அல்லேலூயா. சிலர் ஆராதனைக்கு வரும்போதே காணிக்க முடிந்த பிறகு தான் உள்ள வருவாங்க. ஒரு சிலர் பார்க்கிறோம் காணிக்க போடுற விஷயமே இருக்காது. எப்போ காணிக்க நேரம் முடியுதோ அது பிற்பாடு பைய வந்து உள்ள உட்காந்துட்டு அப்படி இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். காணிக்க போடுறீங்களா போடலையாங்கிற கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சொல்லுங்க 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தமா எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம பலராய் கூடி வந்து இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி வந்து இருக்கிறோம். நாம் கூடி வர இடத்துல கர்த்தர் வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு மறைவாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் காணிக்கப்படுவதை பார்க்கிறாராம். அது எப்படி போடணுமா? அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக காணிக்க போடணும். ஐஸ்வர்யவான்கள் போட்டார்கள். எப்படிப்பட்ட பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று தாராளமாக காணிக்க போட்டாங்க. அவங்களும் ஏழைகளை போல போடல. அந்த 4 வசனம் லூக்கா 21:4 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து ஐஸ்வர்யவான்கள் காணிக்கப்பட பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். தேவனுக்கென்று போட பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர்களை ஆசீர்வாத தக்கதாக அவர்கள் ஏழைகளை போல போடல, வறுமையில் இருக்கிறவங்களை போடல, அவங்க ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக காணிக்க போட்டார்கள். அடுத்து ஏழைகள் எப்படி போட்டாங்க? இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டால். ஏழைகளா இருந்தாலும் வறுமையிலும் கர்த்தருக்கு காணிக்க போட்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருக்கு நாம் போடும் காணிக்கைகளை நம்முடைய தகுதிக்கு தக்க உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நீங்கள் காணிக்கை கொண்டு வரும். வெறுங்கையா வரக்கூடாது. தகுதிக்கு ஏற்ப கர்த்தருக்கு காணிக்க போடணும். நாம் ஏழைகள் போடுகிறது போல நாம கையை சுருக்கி போடுவோம் என்று சொன்னால் அது கர்த்தர் பார்வையில ஆசீர்வாதமா இருக்காது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 9:6-7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்கும் போது அதுக்கு தக்கதாக கர்த்தருக்கு நீ காணிக்கை கொடுக்கணும். நீங்க வறுமையில் இருந்தாலும் கர்த்தர் வறுமையிலும் ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்கணும். நான் வறுமையில் இருக்கிறேன், நான் ஏன் கர்த்தருக்கு நீ கொடுக்கணும் என்ன நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்த வறுமையிலும் கர்த்தருக்கு நீங்க கொடுப்பதை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கே சாப்பாட்டு போதாது, எனக்கே வீட்டு வாடகை போதாது, எனக்கே அண்ணனுக்கு சலுகை போதாது, எந்த நான் கர்த்தருக்கு ஒரு 2 ரூபாய் கொடுத்துட்டா பிறகு நான் என்ன செய்வேன்னு சொல்லி அந்த ஏழை விதவை நினைக்கல. அவள் ஜீவனத்துக்கு உண்டான அந்த 2 பணத்தையும் என்ன செய்தாலும் காணிக்க போட்டா. அவளுக்கு வேற நாளை வீட்டு திரும்பி போனா ஒரு டீ கொடிக்கு காசு கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். சிறுக விதைக்கிறவன். அப்ப தாராளமா கர்த்தர் ஆசீர்வதித்தா தாராளமா கொடுக்கணும். நாம் போதுமான அளவுக்கு தகுதிக்கு தக்கதா போடணும். அதை கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கும் போது நீங்க எப்படி கர்த்தருக்கு உங்க தகுதிக்கு குறைவா போடுறீங்களா, தகுதிக்கு மேலா போடுறீங்களா, தகுதிக்கு தக்க போடுறீங்களா என்பதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெறுங்கையாய் வரக்கூடாது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான்னு சொல்லி உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம், பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம். வசனத்தை வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் சொல்லி இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாட்களிலே, இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை
என்கிற இந்த நாட்களிலே அல்லது வாரங்கள் பண்டிகை நாட்களிலே இந்த புளிப்பில்லாத பண்டிகை இந்த நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பஸ்கா பண்டிகைக்கு பின்வரும் 50 நாளில் ஆசரிக்கப்படுகிற பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை. நாம் முதல்ல சொன்னதெல்லாம் என்ன ஒரு முக்கியமான பண்டிகை. அதுல 3 பண்டிகை முக்கியமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பஸ்கா பண்டிகை அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 2வது வாரங்களின் பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை எப்போ நடக்கும் என்று சொன்னால் பஸ்கா பண்டிகைக்கு சரியா 50வது நாள் கழித்து 50வது நாளிலே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நடக்கும் என்று பார்க்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகையும் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையும் இயேசுவுக்கு நிழலான பண்டிகையா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், பஸ்கா பண்டிகை என்பது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட போது அவர்களுக்காக ஒரு ஆடு பலியிடப்பட்டது. பஸ்கா ஆடு பலியிடப்பட்டது. அந்த பஸ்கா ஆடு பலியிடப்பட்டது மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பஸ்கா அவர் நிழலா இருக்கிறது. அவர் நிஜமாக அந்த இயேசுவானவர் பஸ்காவாக நமக்கு பலியானார். அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிற அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. புதிதாய் பிறந்த மாசுவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போட்டு பழைய புளித்த மாவை உங்களை விட்டு அகற்றுங்க. பழைய குணங்கள் பழைய சுபாவங்கள் உங்களுக்கு விடாது. ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. அப்படியே பழைய ஏற்பாட்டிலே அங்கே பஸ்கா என்று சொல்லப்படுகிற அந்த பஸ்கா அது இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு நிழலா இருக்கிற காரியமா இருக்கிறது. இயேசுவானவர் அந்த நிழலா இருக்கிற அந்த காரியத்தில் நிழலாய் பஸ்கவாய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியா இருக்கிறார். உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ அது கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த பஸ்கா கொண்டாடப்படுவதற்கு பிற்பு சரியா 50வது நாளில 7 ஓய்வு நாளுக்கு கழித்து 50வது நாள் லேவியராகமம் 23:15 இந்த வார பண்டிகை கொண்டாடப்பட்டதாம். அந்த வசனத்தை வாசிங்கள். லேவியராகமம் 23:15 வாசிங்க. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7 வாரங்கள் பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி 50வது நாளிலே கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். புதிய போஜன பலியை செலுத்தணும். அந்த பலி எப்படி இருக்குன்னா அதை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா அசைவாட்டும் பலியா இருந்தது. இதுவும் இயேசு கிறிஸ்து இந்த பெந்தேகோஸ்து நாளில் நடந்ததான இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின அதற்கு நிழலா இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய பஸ்கா பலியாகி சரியாக 50வது நாளிலே அந்த பெந்தேகோஸ்து நாளிலே மேல் வீட்டறையிலே சீசர்கள் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து அசைவாடினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் அசைவாடின அது பழைய ஏற்பாட்டிலே நிழலா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நிழலாகிய அந்த பெந்தேகோஸ்து அனுபவங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்று என்று பார்க்கிறோம். பெந்தேகோஸ்து நாளிலே அது நிறைவேற்று என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு பரமேறி செல்லும் முன்பு 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் கூடி வந்திருக்கும் போது அவர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாமல் நான் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படிக்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்துல பரிசுத்த இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சியா இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அவர்கள் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து 15 வசனம் பார்க்கும்போது இயேசுவின் கட்டளை கீழ்ப்படிந்து எருசலேமுக்கு திரும்பி வந்து மேல் வீட்டறையில் அப்போஸ்தலர்கள் ஏறினார்கள். இன்னும் அவரோடு சீசர்களும் சிறிகளும் கூட ஏறினார்கள். இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரர்களும் கூட அதில் நினைச்சார்கள் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். அந்த 50வது நாளாகிய பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து இறங்கினார். அல்லேலூயா. அவர் மேல் அசைவாடினார். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள்.
ஆவியான தங்களுக்கு தந்திருக்கிற வரங்களின்படியே வெவ்வேறு பாசைகளை பேசத் தொடங்கினார்கள். அல்லது பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார், அந்த சீசர்கள் மேல தம்முடைய பிள்ளைகள் மேல் அசைவாடினார் என்று பார்க்கிறோம். புதிய போஜன பலியாக, புதிய ஏற்பாடு சபையின் துவக்கமாக அந்த ஆண்டவர் அந்த அசைவாடினதை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? அந்நிய பாஷை அடையாளம் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டதற்கு அது பரிசுத்த ஆவியான அசைவாடி கொண்டிருப்பதற்கு அடையாளம் என்பது என்னவென்று சொன்னால் அந்நிய பாஷையிலே பேசுவது. அல்லேலூயா. இதெல்லாம் விட்டுருவோம். இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதனால கிடைக்கிற மேன்மை என்ன? பரிசுத்த ஆவியார் உங்கள் மேல் அசைவாடுவதனால், என் மேல் அசைவாடுவதனால், ஒருவர் மேல் அசைவாடுவதனால், ஒருவரை நிரப்புவதனால் ஒரு கிடைக்கிற மேன்மை என்ன என்கிறதை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். பூமியானது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மையாயிருந்த பூமியின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் ஒழுங்கின்மைகள், ஆவியானவர் நம்மேல் எதற்கு கொடுக்கப்படுகிறார்? ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுவதற்கு, நமக்கு நிரப்பப்படுவதற்கு, நம்ம அசைவாடுவதற்கு காரணம் என்ன? ஒழுங்கின்மைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். அல்லேலூயா. ஒழுங்கின்மையான காரியங்கள், ஒழுங்கின்மையான பேச்சு, ஒழுங்கின்மையான நடத்தை, ஒழுங்கின்மையான செயல்கள், ஒழுங்கின்மையான கிரியைகள் நம்மிலிருந்து முற்றுமாக அகற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஆவியானவர் நமக்கு அருளப்படுவதற்கு காரணம் என்ன? ஆவியானவருக்கு அருளப்படுவதின் மேன்மை நமக்கு என்ன? நம்மில் இருக்கிற ஒழுங்கினங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஒழுங்கின்மையான அந்த பூமியின் மேலே கர்த்தர் அசைவாடின பொழுது ஒழுங்கின்மை எல்லாம் மாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். இங்கே பிலிப்பியர் 3 அதிகாரம் 16 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். 3:16. பிலிப்பியர் 3:16. கிறிஸ்து இயேசு ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். அது முதல் ஒரே ஒழுங்காய் நடக்கணும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், எப்படியும் பேசலாம், எப்படியும் நடக்கலாம், எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளரும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகளா வந்த போது இப்படிதான் இருக்கணும், இந்த ஒழுங்கின்படிதான் நடக்கணும், இந்த ஒழுங்கின்படிதான் பேசணும், இந்த ஒழுங்கின்படிதான் செய்யணும், இந்த ஒழுங்கின்படிதான் அத்தனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுங்கை கர்த்தர் நமக்கு வேதாத்தில் தந்திருக்கிறார். அந்த ஒழுங்கின்படியே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நாம் எதுவரை தேடி இருக்கோமோ அதுவரை ஒழுங்காய் நாம் அந்த வசனத்தை வாசிங்க. நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்ளணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஏன் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நம்மில் இருக்கிற ஒழுங்கீனமான செயல்கள், சுபாவங்கள், குணங்கள், நடத்தைகள் அனைத்தும் நம்மிலிருந்து மாற்றப்பட்டு நாம் மறுமாக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. நாம் ஒழுங்கீனமாயிருப்போம் என்றால், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பு எப்படி இல்லாம வாழ்ந்தோம், எத்தனையோ ஒழுங்கினமான காரியங்கள் இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஒழுங்கீனங்களுக்கு நாம் அடிமையாக கூடாது. ஒழுங்காய் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய செயல்களிலே ஒழுங்கு இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சில ஒழுங்கு இருக்கணும், நம்முடைய நடத்தையில ஒழுங்கு இருக்கணும். அனைத்து காரியங்களிலும் ஒழுங்கினமான காரியங்களுக்கு இடை கொடுத்து நாம் ஒழுங்காய் நடக்க நமக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 5 வசனத்தில் கொலோசியா சபையாரை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். நான் சரீரத்தில் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் உன் கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தின் விருதையும் பார்த்து சந்தோஷப்படுறேன். இப்ப கொலோசியர் சபைக்கு எழுதும் போது கொலோசிய சபையில இப்போ பவுல் இல்லை, கொலோசிய பட்டணத்திலும் இல்லை. ஆனால் சபை மக்களை குறித்து கேள்விப்படுறாங்க, அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்க, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறாங்க கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறார். சொன்னார், நான் சரீரத்தில் உங்களோடு கூட இல்லை, உங்க பக்கத்தில் இல்லை, வெகு தூரத்தில் இருக்கிறேன். ஆனா என் ஆவியில நான் சந்தோஷப்படுறேன். எதுக்காக? நீங்கள் ஒழுங்காய் நடப்பதை அறிகிறேன்.
நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறத கேள்விப்படுறேன், அதனால என் ஆவியில நான் நினைந்து சந்தோஷப்படுறேன்னு சொல்றார். அன்பா அந்த பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அவருக்கு நமக்கு வெகு தூரம், நம்முடைய கண்களால பார்க்க முடியும், வெகு தூரத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவர் அவர் ஆவியிலே நமக்கு ஒரு சந்தோஷப்படணும். இந்த பவுலை போல நான் சரீரத்தில் உங்களோடு கூட இல்லாவிட்டாலும், உங்கள் அருகில் இல்லாவிட்டாலும், நீங்கள் ஒழுங்காய் கொலோசிய சபையரை போல ஒழுங்காய் நடப்பதை குறித்து நான் ஆவியிலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு வாழணும். அல்லேலூயா. பார்க்கிறோம், கொலோசிய சபைக்கு சொல்றார், சரீரத்தில் உங்களோடு கூட இல்லாவிட்டாலும், வெகு தூரத்தில் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நீங்க ஒழுங்குள்ளவர்களாக வாழ்வதை குறித்து, நீங்கள் விசுவாச உறுதியா இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த ஆவியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஒழுங்கினங்கள் நம்மை விட்டு மாறணும். கொலோசிய சபையை போல கர்த்தர் சந்தோஷப்படுற அளவுக்கு, ஆவியான சந்தோஷப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒழுங்குள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை ஏற்றுக்கிறார். அதற்காகவே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு நாம் ஒழுங்கீனமான காரியங்கள் இருக்கிறது என்று உங்கள் ஆவியிலே தெரியுமானால், உணர்வீர்கள் என்று சொன்னால், அந்த ஒழுங்கினங்களை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். இது கர்த்தருக்கு விரும்பாத ஒழுங்கினமான காரியம். இது கழுத்து விரும்பாத நடத்தை, ஒழுங்கினமான செயல். இது கர்த்தர் விரும்பாத ஒழுங்கினமான நடத்தை, கர்த்தர் ஒழுங்கினமான காரியங்கள் என்று சொல்லி அதை உங்களை விட்டு அகற்றி விட்டு நீங்கள் தேறினவர்களாக, ஒழுங்குள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பாய் காணப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காகவே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்ட. இரண்டாவது பார்க்கிறோம், அவர் வெறுமை இல்லாத நிலையில வாழ்வதற்கு அசைவாடுகிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இடத்துல கர்த்தர் அசைவாசினாராம். அப்படினால் எதற்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? வெறுமையாய் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஏன் வெறுமையா இருக்கக்கூடாது? மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 43-45 வசனத்துல ஒரு மனிதனை விட்டு அசுத்தாவி அவனை விட்டு போயிருது. அசுத்தாவி போய் எங்கெல்லாமோ அலைய தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு, நான் இந்த மனிதனை விட்டு போனமே, அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்க வந்தா, அவன் ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருக்கிறான், வேற ஒருத்தர் அங்க இல்லை. ஆகவே அவன் வெறுமையா இருக்கிறத நினைச்ச உடனே அவனுக்கு பெரிய சந்தோஷம். இவனை விட்டு நான் போனோம், ஆனா இப்போ வெறுமையா தான் இருக்கிறான், ஜோடிக்கப்பட்டிருக்கிறான், அவ்வளவுதான். பார்க்க ஜோடிக்கப்பட்டிருக்கிறான், ஆனா வெறுமையா இருக்கிறான் என்று சொல்லி பொல்லாத 7 ஆவிகளோடு கூட அங்கே வந்து குடியிருப்பதற்கு அவர் விரும்பிச்சு சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த இந்த பொல்லாத ஆவிகள், கேடு விளைவிக்கிற ஆவிகள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து தங்காதபடிக்கு, நம்மை விட்டு அகன்று போன, ஒரு காலத்தில் நாம் பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், அசுத்த ஆவிகளுக்கு அடிமையா இருந்தோம், அசுத்த செயல்களுக்கு அடிமையா இருந்தோம், உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். இயேசு ஏற்றுக்கொண்ட போது அந்த அசுத்தாவிகள் நம்ம விட்டு ஓடி போயிட்டு அந்த அடிமைத்தனத்தை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த குறிப்பிட்ட நாள் கழித்து மறுபடியும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்ப்பதற்கு அவைகள் வரும், தெரிவி வரும். அதுக்கு தான் வந்து அது நமக்கு முன்னிலைமைப்பட பின்னிலை கேடுள்ளதாக்காதபடிக்கு வெறுமையா இருக்கக்கூடாது என்பதற்காக நம்மை நிரப்புவதற்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உள்ள இருந்துட்டாருன்னா அது வந்து பார்க்கும், ஜோடிக்கப்பட்டிருக்கிறான், ஆனா அங்கே ஆவியானவர் இருக்கிறார், நமக்கு இங்க இடம் இல்லை, நமக்கு தங்க முடியாது. அவன் இப்ப ஆவியான இடம் கொடுத்திருக்கிறான், அவனுக்குள்ள ஆவியான வாசம் பண்ணுகிறார், ஆவியானவனுக்குள் இருக்கிறார், கர்த்தர் அவனுக்குள் இருக்கிறார், கர்த்தருக்கு முன்பாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி அந்த சாத்தானுடைய அசுத்தாவியுடைய எந்த செயலும் உங்களை தாக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. வெறுமையா இருக்கக்கூடாது. வெறுமையான பாத்திரம் அல்ல, பரிசுத்த நிரப்பப்பட்ட பாத்திரமா இருப்போம் என்று சொன்னால் சாத்தான் எந்த கேடுங்களை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அவன் பல தாவிகளோடு, பொல்லாத ஆவிகளோடு கூட வந்து கேடு செய்வதற்கு உங்களிடத்தில் மறுபடி வருவான். ஆனா வரும்போது நீங்கள் வெறுமையா இருக்கிறதை பார்த்து கேடு உண்டாக்கும்படிக்கு வருவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்காதபடிக்கு தான் பரிசுத்த ஆவியாக தேற்றவாறு நமக்கு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் கொடுக்கப்பட இப்படிப்பட்ட மேன்மை நமக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதினாலே நம்முடைய ஒழுங்கீனங்கள் மாற்றப்படுகிறது. நாம் கர்த்தருக்கு முன்பாய் ஒழுங்காய் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் அந்த ஆவியானவர் கொடுக்கப்படுவது வெறுமையா இல்லை, ஆவியானோரு கூட நாம் இருக்கிறோம் அடையாளமா இருக்கு. அதை போய் கண்டு பிசாசானவன் ஓடி போகிறவனா இருக்கிறான். மூன்றாவதாக இந்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்குரிய காரணம் இருக்கு ஒன்று சொல்கிறேன். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட்டும் அப்படியே இருக்கும்,
உன்னதத்திலிருந்து ஆவியான ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஆவியான ஊற்றப்பட்டால் வனாந்தரம் வயல்வெளியான செழிப்பான வயல்வெளி ஆகும். பாருங்கள், ஆவியானவர் ஊற்றப்படுவது எதுக்கு? வனாந்தர நிலைகள் எல்லாம் நம்மை விட்டு மாறி ஒரு செழிப்பு நமக்கு வருவதற்கு. அல்லேலூயா. ஆவியான ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும்னா முந்தின 2-3 வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க. அது பாழா கிடக்குது. அது எத்தனையோ காரியம் சம்பவித்து முந்தின 2 வசனத்தை 3 வசனத்தை வீட்டுல வாசா எத்தனையோ காரியம் இருக்குது. அவைகள் எல்லாம் ஆவியான ஊற்றப்பட்டு மட்டும் அப்படிதான் இருக்குது. ஆனா ஆவியான வந்துட்டா அந்த அனுபவம் எல்லாம் மாறி வயல்வெளி செழிப்பா இருப்பது போல செழிப்பு உண்டாகும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் வானத்திலிருந்து 14, 17, 16 அல்ல 14, 17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தருகிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு செழிப்புள்ள காலங்களை தருகிறவர். ஒருவேளை இந்த நாள் வரையிலும் எல்லா காரியத்திலும் நீங்கள் வனாந்தரத்தை போல உணர்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அந்த வனாந்தரங்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறும். வனாந்தரமான நிலைமை காலத்தை மாற்றி செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இதுவரை எல்லாவற்றிலும் வனாந்தரம் இருந்தீங்க, செழிப்பே இல்லை. எல்லா காரியத்திலும் எதிர்பார்க்கிற செழிப்பு இல்லை, வறுமை தரித்திரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆவியானவர் உங்களை நிறுத்தப்படுவதனால அந்த எல்லாவற்றிலும் செழிப்பு உண்டாகும். செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சங்கீதக்காரன் 62:12 வசனம் சொல்லும் போது, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போகிற அளவுக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தோம், ஆனாலும் தேவரீர் எங்களை கைவிடவில்லை, இப்பொழுது செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர் என்று கர்த்தரை துதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை தீயும் நீங்கள் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கலாம். உங்கள் தலையின் மேல மனுஷர் ஏறி போற அளவுக்கு நீங்கள் சிறுவப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் அப்படி விட மாட்டார், அப்படியே விட மாட்டார். செழிப்பான காலங்களை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. செழிப்பான இடத்திலே கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு கிடைப்பது மேன்மை என்ன? செழிப்பான காலங்களை நீங்கள் காண்பீர்கள். வனாந்தர அனுபவங்கள் உங்களை விட்டு மாறும். வறட்சியான அனுபவங்களை விட்டு மாறும். இல்லாத வெறுமையான அனுபவங்களை விட்டு மாறும். செழிப்பான காலங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற மேன்மை வெறுமைகள் இல்லாத நிலைமை. கேடு செய்கிற சாத்தான் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. வாழ்விலே செழிப்பான காலங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுமா? இன்னும் அநேக காரியம் உண்டு. கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரங்களிலே அதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்டதனுடைய மேன்மை என்ன? நாம் ஒழுங்கினமுள்ளவர்களாய் அல்ல, கொலோசிய சபையாரை போல தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற, தூரத்தில் இருக்கிற ஆண்டவருடைய ஆவியிலே சந்தோஷத்தை கொடுக்கிற ஒழுங்குள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ளவர்களாக நடக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்குள் உருவாக்குவதற்கு. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்விலே நாம் வெறுமையாய் இருக்கிறவர்கள் என்பதை நம்மை விட்டு விலகி போன அசுத்தாவை கண்டு அது நமக்குள்ளே வராதபடிக்கு ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருந்து அவன் பயந்து ஓடும்படி செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். மாத்திரமல்ல, வராந்தர அனுபவத்தை கர்த்தர் மாற்றி செழிப்புள்ள காலங்களை நமக்கு தருவதற்காகவே அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவர் மையப்படுத்த போகிறோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே என்ற பாடலை பாடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே.
யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையால் பிரவேசித்த, பெருமழையால் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் வறண்ட ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. நல்ல ஆண்டவரே, பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, மறைந்திருக்கிற அநேக சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். பண்டிகையிலே ஆண்டவர் வாரந்தோறும் நடக்கிற இந்த ஆராதனையிலே குடும்பமாக பங்கு பெற வேண்டும் என்றும், நாங்கள் கையிலே வேதத்தை சுமந்தவர்களாய் வர வேண்டும் என்றும், கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக வெறுங்கையா வராதபடிக்கு தகுதிக்கேற்ப காணிக்கைகளை ஆண்டவரை கொண்டு வர வேண்டும் என்றும் ஆண்டவரை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருப்பதற்கு, எங்கள் மேல் ஊற்றப்பட்டதற்கு ஆண்டவரே மேன்மைகள் உண்டு என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் கொலோசிய சபையாரை போல ஒழுங்காய் நடந்து கொண்டு ஆண்டவரே தேவனுடைய ஆவிக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக எங்கள் வாழ்விலே எங்களை விட்டு அகன்று போன தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள், கேடு எங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரே எங்கள் வாழ்விலே இருக்கிற வறட்சியான அனுபவங்கள் நீங்கி செழிப்புள்ள காலங்களை காண்பதற்காக என்று அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் நீ தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமாகிய அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததிகளும் நீடித்து வாழ்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுடைய வாழ்விலே நீ கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். சபையார் மத்தியிலும் ஆண்டவரே உறவினர்கள் மத்தியிலும் குடும்பத்தார் மத்தியிலும் வாழ்கிற பகுதி மக்கள் மத்தியிலும் நீடித்து வாழ்கிற பிள்ளைகளாக அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் குடும்பம் காணப்படும்படி அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளும் சமாதானம், ஆசீர்வாதம், நன்மை கர்த்தர் வருகப்பட்டு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஒரு குடும்பங்களில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே நாங்கள் உடனடியாக போக வேண்டியது இருப்பதனால யாரும் இன்றைக்கு நீங்கள் ஜெபத்திற்காய் முன்னால் வர வேண்டாம். நீங்கள் எதுவானாலும் காணிக்கையானால் போட்டுவிட்டு உடனே போங்கள். உடனடியாக போனோம். 11 மணிக்குள் நாங்கள் இருக்கணும். அக்குடும்பத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் போனோம். அதன் தயவு செய்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள உங்கள் அன்போடு கேட்கிறோம்.